ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளியில் செஞ்ச கம்பு பால் உருண்டை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பு பால் உருண்டை செய்வதற்கு 200 கிராம் கம்பை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மெதுவாக ஸ்லோ தீயில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்த உடனே அதை எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். அதை வறுக்கும் போதே வந்து 2 ஏலக்காய் போட்டு அதோடு சேர்த்து வறுத்துங்க. கொஞ்சோண்டு சுக்கை வந்து உடச்சி போட்டு வருங்க. இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சுவையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். டேஸ்ட்டாக இருக்கும். மாவில் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. கொஞ்சம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஏலக்காவும் சுக்கும் வந்து பொடி உங்கள் வீட்டில் இருந்தேன்னா பொடியே யூஸ் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் பொடி இல்லைனால இதுக்குள்ளே போட்டு வறுத்து மாவில் சேர்த்து என்ன செஞ்சிடலாம், மிக்சியில் அரைச்சிடலாம். வறுத்ததை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்துக்குங்க. ஒரு பிஞ்ச் உப்பு இப்படியே கலந்துட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றி, ரொம்ப ஊற்றாதீங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஊற்றுங்க. ஊற்றி இதை உருண்டை பிடிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கூட கொஞ்சம் ஊற்றிங்க. அப்படி ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா திக்காக வச்சுருந்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. இப்போ உருண்டை பிடிச்சி கட்டேன். இந்த உருண்டைக்கு நல்லா வருது. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு தண்ணி கொதித்த பிறகு இந்த கம்பு உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கம்பு உருண்டை வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ கருப்பட்டியை வந்து சின்னதாக தட்டி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வடிகட்டி தேங்காய் பாலோடு சேர்த்துக்க போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து கருப்பட்டி இருந்தாலும் நாங்கள் கருப்பட்டி சேர்த்துருக்கோம். உங்கள் வீட்டில் வந்து நாட்டு சக்கரை இருக்குன்னா நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்குங்க. இப்போ கம்பு பால் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதை செஞ்சு கொடுங்க. தேங்காய் பால் நல்லது, எல்லாமே நல்லது. கம்பு நல்லது, கருப்பட்டி நல்லது, எல்லாமே நல்லது. இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்கு எங்கள் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.